Hi, welcome to Student Maths. 10th Maths exercise 2.3 third sum பார்க்கலாம். Solve 5x concurrent 4 mod 6 கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவரை நிறைய sum டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு பார்த்தீங்களா ரிமைண்டர் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். given 5x concurrent 4 mod 6. இப்போ என்ன செய்யலாம், ரிமைண்டர் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுவோம். 5x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எதால் டிவைட் பண்ண போகிறோமோ அதோட ஒரு வேரியபிளை நம்ம பக்கத்தில் மல்டிப்ளையில் போட்டுப்போம். அப்போ 6 என்னன்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 6 இப்போ டிவைடில் கொண்டு வந்துடுவோம். 5x மைனஸ் 4 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு n. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா சால்வ் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முன்னாடி நம்ம கேட்டிருந்த சம்மில் லீஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதனால் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸ் வேல்யூக்கு ஆன்சர் வருதோ அதை மட்டும் எழுதணும். ஆனால் இங்கே எக்ஸ் வேல்யூ சால்வ் அப்படின்னு கேட்டதுனால எக்ஸ் வேல்யூஸ் இங்கே நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா. அப்போ 5 1 இஸ் 5. 5லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். 6ஆல் டிவைட் பண்ண முடியாது, நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ அடுத்தது எந்த நம்பர் எடுத்துக்கலாம்? 2 எடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 × 2 மைனஸ் 4 டிவைடட் பை 6. அப்போ 5 2 சார் என்னமா வரும்? 10 மைனஸ் 4 டிவைடட் பை 6. அப்போ 6/6 வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ அடுத்தது பாருங்கப்பா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 3 5 சார் 15. 15ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 11 கிடைக்கும். ஸோ இதை 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். 4 5 6 7 இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது எந்த நம்பரில் மட்டும்தான் அடுத்த நம்பர் வருது அப்படின்னா அடுத்த வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான். சரிங்களா? அப்போ 5 8 சார் எவ்வளோ வரும்? 40. 40ல் 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 36. இப்போ இதை 36 அப்படிங்கிறது 6 டேபிளில் வரும். 6ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ இப்போ எக்ஸ் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா therefore x is equal to 2 8 and so on. இப்படி நிறைய நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ 4th சம் பாருங்கள். 4th சம் என்னென்னா அதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3x மைனஸ் 2 கான்கரண்ட் 0 mod 11. ஓகேவாம்மா? இப்போ சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் given 3x மைனஸ் 2 கான்கரண்ட் 0 mod 11. இப்போ பாருங்கம்மா, நம்ம என்ன செய்வோம்? ரிமைண்டரை ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ரிமைண்டர் என்னப்பா இருக்குது? 0 இருக்குது. அந்த 0வை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரிமைண்டர் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். கான்கரண்ட் என்னவோ மாற்றிடுறோம். நம்ம இஸ் ஈக்குவல்ட்டாக மாற்றுறோம். மாடு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ 3x மைனஸ் 2 ஏன்னா 0க்கு வேல்யூ இல்லை. சரியா? இப்போ 11 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்? டிவைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி போடுவோமோ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ 11 டேபிளில் வருதான்னு செக் பண்ணணும். சரியா? அப்போ எந்த வேல்யூ நம்மளுக்கு அந்த மாதிரி 11 டேபிளில் வரும் அப்படின்னா நம்ம 1 2 3 0 அதாவது ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 3 × இப்போ 7 ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 8 போடுவோம். இப்போ 7 3 சார் எவ்வளோமா வரும்? 21. 21ல் 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 19 வரும். 19 11 டேபிளில் வராது இல்லையா? இப்போ அடுத்து நம்ம எதை செக் பண்ணலாம்? 8 போட்டு செக் பண்ணுவோம். 8 3 சார் எவ்வளோ வரும்? 24. 24ல் 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 22. இப்போ பாருங்கள், 22 11 டேபிளில் வரும். அதாவது 11ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது? therefore x is equal to ஃபஸ்ட் வேல்யூ 8. இப்போ அடுத்து எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது 11 டேபிளில் வருது அப்படின்னா 19 சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்தது எந்த டேபிள்? இதுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தேர்ட் சம்மில் பார்ப்போம் பாருங்கள். ஃபஸ்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்த எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கப்பா? 8 வருதா? இந்த 8 எப்படி கிடைக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ எதாவது டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஈஸியாக இருக்காம்மா? புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும்? 8 கண்டுபிடிச்சிட்டோம். 8ஓட 11 ஆட் பண்ணால் 19. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த 2 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.